வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ரெட்டைச்சுடர் குண்டலினி. ஆக்சுவலாக குண்டலினி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் வந்து ஒரு தெய்வீக சக்தி, அதாவது குண்டலினி வந்து சுருண்டு இருக்கும். அதனுடைய ஆற்றலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேலே எழுப்பி சுஷ்மாஸ்நாடி வழியாக மேலே எழுப்பி நம்ம வந்து சக்ஸ்ரா வரைக்கும் கொண்டு போகிறதான் வந்து இந்த குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ரெட்டை சுடர் குண்டலினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்டை சுடர்னால் ஒரே ஃப்ரீக்வன்சி, ஒத்த ஃப்ரீக்வன்சி உடைய ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட டிஎன்ஏ வந்து சேமாக இருக்கும். நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், டிஎன்ஏனா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீக ஆற்றலின் சங்கமம் அப்படின்னு சொல்லி நடக்கும். இங்கே 2 நடக்குன்னா, இங்கே வந்து என்ன நடக்கும், இவங்களுடைய 2 ஜாயின் ஆகி குண்டலினி எழும்புறதும் அவங்ககிட்ட இருக்கிறதும் வந்து நடந்துகிட்ருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து நார்மலாக வந்து அவங்க வந்து நல்லா மெடிடேட் பண்ணுறாங்க, இல்லை மந்த்ராஸ் நல்லா சொல்கிறாங்க, இல்லை வந்து தாந்திரிக் யூனியன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்களோட ஹீலிங்கை வந்து அவங்க வந்து க்யூர் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லும் போது, அது வந்து ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கும் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் கொடுக்கும், மிரர் எஃபெக்ட் கொடுத்து அவங்களும் வந்து குண்டலினி வந்து எழும்புறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பண்ணும்போது அவங்களுடைய அதாவது சப்டில் பாடிக்குள்ளே இவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி அடையாளம் பண்ணணும் அப்படின்னா, ஹார்ட் சக்ரா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் வந்து நல்லா தெரியும். ஹார்ட் சக்கரா ஆக்டிவேட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சாக்ரல் சக்ராஸ்லேயும் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறது நல்லா தெரியும். மூலாதாரத்துலேயும் வந்து தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள், அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குண்டலினி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து இப்போ இவங்க 2 பேத்துக்குமே வந்து என்ன தரும் அப்படின்னா, தெய்வீக ஒளி தெரியலாம், இல்லை வந்து அந்த தெய்வ உருவங்கள் வந்து தெரியலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேமாக வந்து இவங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கும். இதான் இதோட இது. ஸோ அப்போ இவங்க வந்து எப்படி இந்த யூனியன் வந்து இப்போ 2 சைடும் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த யூனியன் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய வகை யூனியன் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, யூனியன், ரீயூனியன், ஹார்மோனியஸ் யூனியன், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் யூனியன், இப்படி வந்து நிறையா பேர் வச்சு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அதை பற்றி வந்து சொல்கிறேன், எப்படி வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இவங்களோட இன்னர் யூனியன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், காம ஆசைகளே இல்லாமல் இவங்களுடைய ஹார்ட்டு, க்ரௌன் சக்ராஸ் வந்து வழியாக வந்து ஆன்மீக இது வரும். நான் ஒருக்கா கூட சொல்லியிருப்பேன், அதாவது ஹார்ட்டு அவங்க தேர்ட் ஐனா வந்து கனெக்ட் ஆகிட்டுனா அவங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து டெலிபதி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒரு நிலையில் எடுக்கிறாங்க அவங்களுடைய இது பண்ணும்போது, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல், மனம், ஆன்மா, ஆற்றல், அப்புறம் எல்லா அடுக்குகள், நிறைய நம்மளுக்கு வந்து பலவிதமான அடுக்குகள் இருக்கிறது அத்தனையும் வந்து யூனியன் வந்து நடக்கணும். அப்போ தான் இது வந்து மொத்தத்துக்கான யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும். இந்த ப்ராசஸே வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான், லாங் ப்ராசஸாக தான் நடக்கும். ஏன்னா ஈஸி கிடையாது யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னர் யூனியன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன்ல, உள் ஆற்றல், அதாவது சப்டில் பாடிக்குள்ளே வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரு விதமான சங்கமங்கள் வந்து நடக்கும். இப்போ இதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம். சரிங்களா? தியானம் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து பண்ணும்போது அவங்களுடைய ஆற்றல் வந்து இவங்களுக்குள்ளே கலக்கிறாப்புல வந்து ஃபீல் கிடைக்கும், அது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஹார்ட் சக்ராஸ் ஆக்டிவேஷன் நடந்திருக்கும், சாக்ரல் சக்ராஸ் ஆக்டிவேட் நடக்கும், க்ரௌனுக்குள்ளே வந்து ஃப்ரீக்குவென்சி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அதிர்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இல்லைனா கனவுகள், ஆன்மீக ரீதியாக போகிற கனவுகள் மூலமாக வந்து அவங்க வந்து சங்கமிக்கிறது வந்து உணர்வாங்க. இப்படி வந்து ரொம்ப டீப்பாக ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு யூனியன் வந்து இது வந்து நடக்கும். இது ஃபுல்லும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பூரணமான ஒரு அன்பு, கருணை, இந்த வடிவத்தில் தான் வந்து இவங்க ஞானம் அதாவது ஞானத்தில் தான் வந்து இதை வந்து இவங்க வந்து நடத்துவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னர் யூனியன். சரிங்களா?
ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். குண்டலினி வந்து இப்படி பண்ணும்போது நிறைய விதமான தடங்கல்கள், அதாவது கண்ணுக்கு இப்போ கர்மாஸ்னால் நீங்கள் வந்து கழிக்கும்போது எல்லா ஊன்ஸு ஹீலிங்லாம் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத நிறைய விதமான துர்சக்திகள் வந்து உங்கள்கிட்ட வந்து, அதாவது பிசாஷினி இப்போ இதை மாதிரி இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும் உங்களை. ஸோ இதில் பாதுகாக்கிறது தான் வந்து ரொம்ப லெவல் வந்து கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து தாண்டாமல் வந்து இந்த ப்ராசஸ், இந்த யூனியன் ப்ராசஸ் வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. அதான் இது வந்து ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு யூனியன், இப்போ சப்டில் பாடிக்குள்ளே நீங்கள் 2 பேருமே யூனியன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தாக்கங்கள் வந்து ரொம்ப லெவல் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனியனை வந்து இந்த சக்திகள் வந்து தடுக்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்க. அவங்க டிசைன்ஸே வந்து அதுதான், சரிங்களா? இந்த ப்ராசஸை வந்து தடுக்கிற பார்ப்பாங்க. ஸோ இதில் இருந்து தான் வந்து நீங்கள் மீள்றதுக்கு வந்து பல விதமான போராட்டங்களை வந்து நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் பேசிக்கலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன தான் நீங்கள் வந்து மெடிடேஷன்ஸ், மந்த்ராஸ் இது பண்ணாலும் உச்சக்கட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை, அன்பு அப்படிங்கிற கான்செப்டில் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதர்மம் பண்ணுறதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைட் பை சைடாக உங்களால் என்ன முடியுமோ அந்த அன்னதர்மத்தை மட்டும் விடாமல் செஞ்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஏதாவது முடியும். இப்போ வந்து இப்போ என்கிட்ட எடுத்துட்டிங்கன்னா, நான் இந்த ப்ராசஸ்க்கு வந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டுக்கு நிறைய காக்கா, புறா எல்லாமே வரும். அதுவுமே அந்த இன்னொரு இடத்துல, அதாவது என்னதான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு சூழ்நிலை, பிரபஞ்சம் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுல க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அதுலேயும் நம்ம வந்து செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராசஸ் ஆகவே ஆகாது. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து மந்திரம் படித்து என்ன பண்ணாலும் இந்த கருணை, அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து இந்த குண்டலினி வந்து ப்ராசஸ் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது திறக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது அதான் சொல்கிறேன்ல, காக்கா வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து அணில் வந்து, நான் அரிசி வச்சுக்கிட்டு அரிசி கடை இருக்கும்போது அணில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். அணில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. சாப்பாடு வச்சோம்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு அது கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு எல்லாம் பண்ணிட்டு போவோம். அதேமாதிரி இப்போ காக்கா அப்படின்னா எங்கள் வீட்டில் இது நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆக போகுது. காக்கா, அப்புறம் நிறைய புறாஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வைக்கலனாலுமே நம்மளை தேடும். நான் இது அதாவது இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சாப்பிட்ற அதுக்கு ஒயிட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்றதோட அதுக்கு பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது கூட நான் வந்து சாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த அன்னதர்மத்தை மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருக்கணும். கொஞ்சம் பிறரையும் பார்க்கணும். இப்போ எனக்கு 2 நேரத்தில் வந்து பயங்கர இருக்கும் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது நியூஸ் பார்க்க பயங்கர கோபம் வருது எனக்கு. நானும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு யோசித்து பாருங்கள், என்ன மனிதர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்குன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வத்துக்கு சமம். நீங்களே யோசிங்களேன், நம்ம வீட்டில் ஒரு நம்மளே வந்து கை வச்சு எதையுமே தொடுறதுக்கே அருவருப்பு படுற ஒரு இதில் எல்லாத்தோட இதையும் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தான் எனக்கு என்ன பொறுத்தவரை ஹையஸ்ட் சேலரி கொடுக்கணும். அந்த சேலரியை இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டு கொடுங்க, என்னமும் பண்ணுங்கள், அது கூட இல்லை. ஒருத்தங்க வந்து ஒரு 30,000 சேலரி வாங்குறாங்கன்னா 25,000 தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. கூட்டி தான் கொடுக்கணும். இந்த 5,000 நான் பிஎஃப் பிடிச்சேன். பிஎஃப் இதெல்லாம் வந்து எந்த இதில் வருது? அவங்க ஏற்கனவே 15 இயர்ஸ் அதுக்கு முன்னே அவங்க அந்த மாதிரி ஆட்கள் 2,500 பேர்களுக்கு உங்களால் வந்து இந்த இதை கூட அசிங்கமாக இருக்குது நினைக்கும் போதே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பயங்கர எனக்கு இதை பார்த்தே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி உங்களால் வந்து இப்படி இருக்க முடியுது? ஏன் அது ஏன் மனசு வர மாட்டேங்குது? அந்த குப்பல்றவங்க எவ்வளோ பெரிய சேவை செய்கிறாங்க நாட்டுக்கு. ஏங்க நம்மளால் பண்ண முடியுமா? நீங்கள் ரோட்டில் போய் எல்லார் குப்பையும் வந்து அள்ளிட முடியுமா? அவ்வளோ சாக்கடை க்ளீன் அதெல்லாம் எனக்கெலாம் அது என்னன்னு தெரில.
சின்னதுலேருந்தே அவங்க மேலே ரொம்ப லெவல் ரெஸ்பெக்ட் இருக்கும் எனக்கு. இப்போ நான் ஓம் சக்தி கோயிலான்னு நீங்கள் பார்க்கணும், நம்ம சொல்லுவோம் நம்ம சுத்தமாக இருக்கணும், கோயில் அவ்வளோ நீட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து சாமி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் இதில் ஓம் சக்தி அம்மா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எல்லா குப்பை எல்றவங்களும் மாலை போட்டிருப்பாங்க, மாலை போட்டுட்டு குப்பையில் வருவாங்க. ஸோ அது வந்து அவங்க தொழில், சரிங்களா? அப்போ அவங்க தொழிலை வந்து எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதாவது உழைக்கிறதுக்கு அவங்க வந்து தயங்கவே இல்லை. ஏன் அவங்களோட வயிற்றில் அடித்து நீ என்னத்தை வாழ்க்கையில் நீ சாதிச்சு உன் குடும்பம் வந்து என்னத்தை இது பண்ணி எனக்கு அவ்வளோ எனக்கெலாம் இந்த இடத்துலேருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி மக்கள் வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க, அரசியல்வாதிகள் ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க? அதில் என்ன வந்தது உங்களுக்கு? அதை கொடுக்குறதுக்கு என்ன வந்தது? சேலரி நீங்களே யோசிங்களேன், ஒரு சேலரியை கம்மி பண்ணால் யாருக்கோ கோபம் வருமா வராதாங்க உங்களுக்கு? கையில் கிடைக்கிற அமௌண்ட் வந்து குறைச்சி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாவம்னா எங்கே போய் முடிய போதோ தெரியல. சரி, நம்ம பேசணும்னா நம்ம இன்னர் யூனியன் பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோனியஸ் யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உள் காயங்கள், அதாவது உள்ளே வந்து நிறைய வூண்ட்ஸ் இருக்கும். வூண்ட்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமாஸ், அப்புறம் வந்து கார்மிக் பேக்கேஜஸ், அதனால் பழைய இது எல்லாத்தோட இதோட மெமரிஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பட்டது எல்லாமே வந்து ட்ராமாவாக உள்ளே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஹீல் பண்ண என்ன ஆகும்னா, இவங்களுடைய 2 பேருடைய ஹீலிங் ப்ராசஸ் நடக்க ஆன்மீக இது ஆற்றல் வந்து இது பண்ண இவங்களுக்கு வந்து அது வந்து க்யூர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதோட இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிபதி, சின்க்ரோனசிட்டிஸ்லாம் வந்து பக்காவாக வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அப்போ அந்த இதெல்லாம் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, என்ன குறையும் அப்படின்னா, 2 பேருக்கும் தவறாக சில நேரத்துக்கோ ஃபஸ்ட்லாம் ரொம்ப சண்டை வரும். கோபம்னா என்ன, ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரும். நம்ம வழியை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, நம்மளை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். அதெல்லாமே வந்து அந்த தவறான புரிதல் எல்லாமே போகும். அப்புறம் ஈகோ சுத்தமாக உடஞ்சிரும் ஃபுல்லுமே. 2 பேருக்கும் நல்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஸ் வந்து மனதளவில் வந்து ரொம்ப லெவல் ஹையாக இருக்க ஹையாக எடுத்துக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த ஹார்மோனியஸ் யூனியனில் வந்து இதுக்கு வந்து நடக்கும். ஸோ வந்து இது வந்து இவங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப நீண்ட கால ப்ராசஸ் தான், சரிங்களா? இது வந்து ஷார்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதோட இதில் இருந்து இவங்களுக்கு வந்து அது வந்து கூடிக்கிட்டே போகும், பட் ஸ்டேபிளாக வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து இது உடல் இப்போ வந்து அடுத்தது வந்து மெயினாக வந்து ஃபிசிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபிசிக்கல் யூனியன் மட்டும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல்ஃபில்லாக எல்லோரும் வந்து எண்டு வந்து ஃபிசிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எண்டு வந்து ஃபிசிக்கல் யூனியன் கிடையாது. அதுக்கு மேலே வந்து ஒரு சாக்ரட் யூனியன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து அதாவது இந்த இன்னர் யூனியனாக இருக்கட்டும், இந்த ஹார்மோனியஸ் யூனியனாக இருக்கட்டும், இந்த ஃபிசிக்கல் யூனியனாக இருக்கட்டும், அட்லாஸ்ட் ஒரு சாக்ரல் யூனியனுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ், அதாவது எல்லாத்துலேயும் பண்ணினா தான் இந்த சாக்ரல் யூனியன் கிடைக்கும். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிலவங்களுக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு ப்ராசஸ் இருக்கும். நான் சொல்கிறேன்ல, இந்த இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னு விட்டுருவோங்களேன், இப்போ ஹார்மோனியஸ் யூனியன்லேயே சிலவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வூண்ட்ஸு, அவங்களோட கர்மா பேக்கேஜ் எல்லாம் பண்ணிச்சு 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நல்லா வந்துடும், ஈகோஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நான் அப்படிங்கிறதுல அவங்க ரெடியாக கரெக்டாக ஆயிடுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பை வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் இவங்க வந்து அப்புறம் இன்னர் யூனியன் அப்படிங்கும் போதும் அந்த ப்ராசஸ், அப்போ குண்டலினி எல்லாமே எழுந்து அது வர்ற ப்ராசஸ் வந்து அவங்க இன்னர் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரீயூனியனும் அப்படி தான், எல்லாமே அது அந்த கேட்டகரிஸில் தான் வரும். ஸோ அதையும் தாண்டி ஃபிசிக்கல் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஃபிசிக்கல் யூனியன் தான் எப்படி அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து முன்னக்கூட்டியே அவங்க வந்து போட்டுட்டு வந்ததா ஒப்பந்ததாம தான் இருக்கும். இப்போ அப்படின்னு கிடையாது. அதை இப்போ ஒரு இது உங்களுக்கு தூண்டி அதை நோக்கி கொண்டுட்டு போகுது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து சோல் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி போட்டிங்க, ஒப்பந்தம் போட்டு தான் வந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீக ரீதியான ஒரு பரிசுத்தமான ஒப்பந்தமாக வந்து இவங்க வந்து கருதுவாங்க. ஸோ வந்து அப்போ அந்த அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இவங்களால், அதாவது
இதுதான் மற்ற இதுக்கும் இந்த ரெட்டை சுடருக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற காதல் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக ஒரு பவுண்ட்ரிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் முடிஞ்சிச்சு, இது காதல் பண்ணுறோம், நான் கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வரும். நீங்கள் இந்த ஃபிசிக்கல் யூனியன் வர்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் வந்து எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களை ஃபிசிக்கல் யூனியனுக்கு கொண்டுகிட்டே போகாது. இது வந்து சாமானியர்கள், பாமர மக்களுக்கு, ஞானம் அடையாதவங்களுக்கு இது வந்து புரியவே புரியாது. ஞானம் அப்படிங்கிறது வேறு கான்செப்டாக இருந்தாலும் இந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். மற்ற ஆட்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து புரியாது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக வந்து இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட சேர்க்காது. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களை வந்து ஃபிசிக்கல் யூனியனுக்கே வந்து எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் தான் சேக்ரட் யூனியன் இருக்குது. ஸோ வந்து எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் வந்து பரிசுத்தமானதாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். இது வந்து அதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, ஓகே, அப்போ சேக்ரட் யூனியனாக என்ன அப்படின்னா, இதுதான் வந்து உச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்மீக ரீதியாக முழுமையான ஒரு ஆற்றல். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலம் ஒரே நிலையாக வந்து மாறும் ஒரு நிலை. அதாவது எப்படி மாறும்னா, நான் நீ அப்படிங்கிறது வந்து சேர்ந்து நாம் அப்படின்னு ஒரே இதாக வந்து மாறிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து சேக்ரட் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடையிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். இது வந்து யாரால் இப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொன்னேன்ல, டிவைன் மிஷன் இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி ப்ராசஸ் பண்ண முடியும். மற்றவங்களால ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் நீ அப்படிங்கிறது நாம வந்து உருமாறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கேமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மிஷன் ஒர்க் அவங்க இருந்துச்சுன்னா தான் இவங்க வந்து இப்படி வந்து உருமாறுவாங்க. அப்புறம் வந்து குண்டலினி ஓற்றம் வந்து எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். சுஷ்மா வழியாக வந்து அவங்களுக்கு குண்டலினி ஆற்றல் வந்து அப்படியே கிளியராக ஆயிரும். உங்களுக்கு ஃபுல்லும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எப்போதுமே பார்க்க வேண்டாம். அப்போ அந்த உணர்வு வந்து ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்து எப்போதுமே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதாவது அவங்களே வந்து இவங்கள மாறிடுவாங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படி இருக்கும். அவங்களுக்கு அந்த உணர்தல் வந்து அப்படி இருக்கும். ஸோ வந்து இதுவும் அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆன்மா வந்து அங்கீகாரம் பண்ணுறோம். நம்ம உணர்வோம், இதோ என்னமோ இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தேடல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ட்ரிகர் வரும். நம்மளோட ஷேடோ ஹீலிங் நடக்கும். ஹீலிங் தான் ரொம்ப லெவல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் செப்பரேஷன்ஸ் போவாங்க. அப்போ யூனியன் போடுவாங்க. திருப்பி செப்பரேஷன், யூனியன் இப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். உள்ள எனர்ஜெட்டிக் மெர்ஜிங் ஆகும். உடனே குண்டலினி ரைஸ் ஆகும். சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி பலவிதமான ஒரு இது வரும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேக்ரட் யூனியன், ஃபுல் சேக்ரட் யூனியன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல், மனம், ஆத்மா எல்லாமே வந்து ஒன்றிணைஞ்சு நீ நான் அப்படிங்கிறது கான்செப்ட் மாதிரி நாம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நின்றுவாங்க. ஸோ இது வந்து எனர்ஜி போர்ட்டல். ஏன் வந்து ஃபிசிக்கல் யூனியனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு வந்து ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு எனர்ஜி போர்ட்டலாக இருந்து வந்து செயல்படுறதுக்காண்டி இதை வந்து இவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பரிசுத்தமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புரிஞ்சுருப்பாங்க. ஸோ வந்து எமோஷ்னலாக, மென்டலாக நிறைய யூனியன் நடந்துட்டு, எமோஷ்னலியாக யூனியன் நடந்திருக்கும், மென்டலியாக யூனியன் நடக்கும், உணர்ச்சியாக தான் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து யூனியன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜெட்டிக் வந்து கிளியர் ஆகி உடல், மனம், ஆத்மா எல்லாமே இணைஞ்சு சிவசக்தி யூனியனுக்கு வந்து இவங்க வந்து அதாவது அர்த்தநாரி கான்செப்டுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆவாங்க. ஸோ இது பலன் என்ன? ஸோ ஏன் சேக்ரட் யூனியன் நடக்கணும்? நாங்கள் வந்து இதிலே ஜாலியாக தானே இருக்கிறோம், டிவைன் யூனியன் நடந்துச்சு, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் யூனியன் நடந்துட்டுனாலே போதும் எங்களுக்கு, ஏன் வந்து சேக்ரட் யூனியன் நடக்கணும், அந்த லெவலுக்கு நாங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5D கான்ஷியஸ்க்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொண்டு போயிடும் உங்களை. சரிங்களா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போயிடும். இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று சொன்னேன்னா கலெக்டிவ் கிரிட், இதுக்காண்டி தான் நான் சொன்னேன். இந்த லைட் கோடை வந்து இவங்களால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த சேக்ரட் யூனியன் நடந்தவங்களால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து இவங்களுக்கு பண்ண முடியும். மற்ற எல்லாத்தாலையும் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெய்வீக பணி காத்திருக்குன்னு அர்த்தம். இவங்க வந்து ஒரு மிஷன் ஒர்க்குக்காண்டி வந்திருப்பாங்க, ஒரு கலெக்டிவ் கிரிட்டுக்காண்டி வந்திருப்பாங்க, லைட் கோட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய இதெல்லாமே இவங்க முடிச்சுட்டு சேக்ரட் யூனியனை வந்து இவங்க வந்து எடுப்பாங்க.
அது வந்து அவங்களுக்கா தெரியும் எந்தெந்த ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து இதில் மோஸ்ட்லி வந்து இந்த மோனாடிக் ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து இதை கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எசன்ஸ் வந்து ஒன் போல் இருக்குமா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டஃபஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா யூனியனையும் கடந்த பிறகு தான் இவங்களோட ஜேர்னியே வந்து ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு ஜேர்னியாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிவைன் இந்த யூனியன்லேயே வந்து நீங்கள் இருந்துக்கலாம், ரீயூனியன்லேயே ஸ்டாப் பண்ணலாம், ஹார்மோனியஸ் யூனியன் ஸ்டாப் பண்ணலாம், ஃபிசிக்கல் யூனியன் அடைஞ்சால் இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு கட்டம் வந்து இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ளே தான் வந்து இவங்க இந்த ட்வின் ஃப்ளேம் ஸ்ப்ளிட்டாக இருக்கட்டும், மோனாடிக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து செயல்படுவாங்க. தேங்க்யூ.